உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹோட்டல்ல வச்சு தானே எனக்கு மருந்து கொடுக்க பார்த்தாங்க. அங்கன எப்படி திடீர்னு மருந்து வந்துச்சு? அப்ப ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாலே மருந்து ரெடியா இருந்திருக்கு. உண்மையாவே ஹோட்டலுக்கு போறதுக்கு அதான் காரணமா? மீரா, this is your limit. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. ஹோட்டல்ல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ உங்களுக்கு தெரியாமலே மறைச்சிருக்காங்க, அப்படித்தானே? இத பாருடா டேய், வயத்துல வளர்ற குழந்தைக்கு மருந்து கொடுத்து அழிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவளா இல்ல. பிடிக்கலைன்னா நேருக்கு நேரா என்ன வேணாலும் செய்வேன், இல்ல கன் எடுத்து சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான் இந்த மகாலட்சுமியோட குணம். மருந்த வச்சு கொல்ற கோழையெல்லாம் இல்ல இந்த மகா. இந்த மாதிரி கேவலமான காரியத்தை எல்லாம் மகா எப்பவுமே பண்ண மாட்டான். இந்த மகாலட்சுமிக்கு மறைஞ்சு நின்னு தாக்குற பழக்கம் எப்பவுமே இல்ல. நேருக்கு நேரா நின்னு நெஞ்சில குறி வச்சு அடிக்கிறவதான் இந்த மகாலட்சுமி. பேசுறத பார்த்து பேசுறா. உண்மையிலே இதுக்கு மூல காரணம் யாருன்னு அந்த முத்தாரம்மனுக்கு தெரியும். அவ பார்த்துட்டு தான் இருக்கா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. கல்பனா மட்டும் இதுல சம்மந்தப்படல, வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ சொல்லுதேன், பாஸ் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள வைக்காம விட மாட்டேன். கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பாஸ் வரேன்னு சொன்னதுனாலதான் இது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இருக்கேன். என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சீதாவுக்கு ஒரு அண்ணனா நான் இருப்பேன். சீதாவுக்கோ இல்ல சீதா குழந்தைக்கோ ஏதாவதுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். களத்துல இறங்கிடுவேன். யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் தூக்கி உள்ள வச்சுட்டு தான் மத்த வேலையை நான் பார்ப்பேன். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவே இருக்காதா? எங்க குடும்பத்து பிரச்சனையில நீ எதுக்கு தலையிடுற? எனக்கு என்னமோ இத நீங்க தான் செஞ்சிருப்பீங்களோன்னு தோணுது. தகுந்த ஆதாரம் இல்லாததுனால உங்களை சும்மா விட்டுட்டு போறேன். ரொம்ப பேசுனீங்க, இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். அர்ச்சனாக்கா, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களோ இல்லையோ, தப்பு பண்ணது உங்க தங்கச்சி. நீங்க பேசவே கூடாது. அந்த தகுதியே உங்களுக்கு இல்ல. இனிமே இங்க யாரும் சத்தமாவே பேசாதீங்க. எனக்கு பிடிக்காது, புரியுதா? அண்ணே, நாங்க கிளம்புறோம். பாத்துக்கோங்க, மகான்னு எதை சொன்னாலும் தலையாட்டினா இப்படிதான் நடக்கும். சீதா, நான் கிளம்புறேம்மா. ஏய் நில்லடி. என்ன சொன்ன? இப்ப என்னடி சொன்ன? மகான்னு இருந்தா இப்படிதான் நடக்குமா? நான் இருக்கும்போது இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன். சத்யா, நீங்க கிளம்புங்க. அண்ணே, நான் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு போன்னு சொல்ற. நான் இன்னும் பேசி முடிக்கல. மகா, கல்பனா மட்டும் பண்ணிருந்தாலும் இல்ல அர்ச்சனாவும் சேர்ந்து பண்ணிருந்தாலும், ஏன் சுபாஷும் சேர்ந்து பண்ணிருந்தாலும் ஓ மேலையும் தப்பு இருக்கு. இது என் குடும்பம், நான் தான் ஆட்சி ஆளுவன்னு சொல்லுவல்ல. இங்க என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம், நீதான் பொறுப்பு. அந்த தப்புக்கெல்லாம் உனக்கும் பங்கு இருக்கு. மீரா, சத்யா, நீங்க கிளம்புங்க. அண்ணா பாத்துக்கோ. வரேன் சீதா. வரேம்மா. வரேன் சீதா. வாங்க. போடி. என்னக்கா இதெல்லாம்? கண்டவங்க எல்லாம் பேசிட்டு போறாங்க. இவங்க பேசுறதையெல்லாம் நான் காது கொடுத்து கேட்கணுமா? எனக்கு இது தேவையா? இத பாருங்க, இப்பவே சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுல நீங்க சம்பந்தப்பட்டிருந்தா நான் உங்களையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன். அதை யாருமே தடுக்க முடியாது. இவங்க மட்டும் இல்ல, வேற யார் தப்பு பண்ணிருந்தாலும் அவங்கள தண்டிக்காம நான் விட மாட்டேன். சீதா, நீ என்ன சொல்ற? அழாம சொல்லு. பி சீரியஸ் சீதா. நானும் சீரியஸா தான் பாஸ் சொல்லுது. சொல்லு சீதா, என்ன ஆச்சு?
பாஸ், அர்ச்சனா ஆண்டிக்கு நீங்க ஷேர கொடுக்கலல்ல. அந்த கோவத்துல கல்பனா ஆண்டி கூட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ச்சீ! என்ன ஜென்மமோ, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க பேர்ல ஷேர் எழுதி கொடுக்கலனா இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்களா? பாஸ், சில்லு வண்டுக மட்டும் பிளேட்டை மாத்தி வைக்கல, நம்ம குழந்தை. சீதா, நாளைக்கு நைட்டே நான் கிளம்பி வரேன். அடாது, நான் வரேன். பாஸ், நீங்க வந்துடாதீங்க பாஸ். நீங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லாம இருந்தேன். ஆனா எனக்கு என்னமோ சொல்லாம இருக்க முடியல பாஸ். அதனாலதான் சொல்லிட்டேன். சீதா, மாப்பிளையா குடு, போனை குடுமா. தம்பி, சீதா சொன்ன மாதிரி நீங்க வராதீங்க. கல்பனாவை வெளியில அனுப்பியாச்சு. நீங்க ட்ரைனிங் முடிக்காம வந்துடாதீங்க தம்பி. அவசரப்படாதீங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, 2 நாள் நான் லீவ் போட்டு வரேன். நான் கண்டிப்பா வரணும். இதுக்கு மேலேயும் நான் கண்டுக்காம இருந்தா அது தப்பாயிடும். இல்ல தம்பி, எதுக்கு சொல்றேன்னா, ப்ளீஸ் ஆண்டி, என்ன சமாதானப்படுத்தாதீங்க. சீதா, மாப்பிள்ள வரேன்னு சொல்றாருமா. அதுக்குதாம்மா நான் சில விஷயங்களை சொல்லாமலே இருந்தேன். சரி. ஆனா என் மனசு கேட்கல. சரி சரி, நீ பேசு பேசு. பாஸ், ட்ரைனிங்க கேன்சல் பண்ணிட்டு வந்துடாதே பாஸ். ஐபிஎஸ் உங்களோட லட்சியம் பாஸ். பாஸ், நான் சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, சீதா, இந்த விஷயத்துல நான் கேட்க மாட்டேன். இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? பாஸ், ட்ரைனிங் முக்கியம் பாஸ். எனக்கு நீயும் முக்கியம், உன்னோட ஆசைகளும் முக்கியம். அதே சமயம் நம்ம குழந்தையும் ரொம்ப முக்கியம். நான் 2 நாள் லீவ்ல வரேன். நடந்த தப்புக்கு முடிவெடுக்கணும். முடிவெடுக்காம என்னால நீங்க இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. நான் வரேன். பாஸ் 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 பாஸ். மா, 2 நாள் லீவ்ல வரேன்னு சொல்றாருமா. சரி, வரட்டும் சீதா. மாப்பிள்ள வந்தாதான் நல்ல முடிவு கிடைக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.